ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா, இன்னைக்கு வந்து அதிரசம் தான் செஞ்சு காட்ட போறேன் உங்களுக்கு. சரி, கொஞ்சமா செஞ்சு காட்டுறதோட ஒரு பண்டிகைக்கு எப்பவுமே 1 கிலோ 2 கிலோ போட்டு செய்வோம் இல்லையா, அது மாதிரி செஞ்சு காட்டிடலாம் தான் நான் உங்களுக்கு இது பண்ணியிருக்கேன். இப்போ நான் 2 கிலோ அரிசி மாவு வந்து ஒரு 2 ஹவர் ஊற வச்சு நல்லா கழுவிட்டு பச்சரிசி மாவு எடுத்து பச்சரிசி எடுத்து 2 கிலோ பச்சரிசிக்கு நல்லா ஒரு 2 ஹவர் ஊற வச்சுட்டு அதை நல்லா கழுவிட்டு கிளீனாக கழுவிட்டு நான் வந்து ஃபேன் காற்றுல கொஞ்சம் காய வச்சுட்டு ஈரப்பதம் இருக்கும் போதே கொண்டு போய் மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துட்டோம். அதை வந்து ஜலிச்சு வச்சிருக்கேன். இப்போ 2 கிலோ பச்சரிசி மாவு, அதுக்கு வந்து 1 கிலோக்கு 3/4 கிலோ வெல்லம், அப்போ 1.5 கிலோ வெல்லம் எடுத்திருக்கேன் நான். நெக்ஸ்ட் வந்து இதுக்கு என்ன கூட போடணும், 3 பொருள் தான் போடணும். சுக்கு ஏலக்காய், இப்போ சுக்கு ஏலக்காய் ரெண்டையும் பொடி பண்ணி அதை வந்து ஜலிச்சு வச்சிருக்கேன். அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் கசகசா எள்ளு, நாங்கள் இதெல்லாம் போடுவேன் நான். கசகசா கொஞ்சம் எள்ளு கொஞ்சம் போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்டு எப்படி பாகு எடுக்கலான்னு காட்டுறேன் வாங்க. ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். இப்படி நல்ல ஒரு கனமான ஒரு பாத்திரமா எடுத்துக்கோங்க. நான் இவ்வளவு பெருசு பாத்திரம் எடுத்திருக்கேன்னு நினைச்சுக்காதீங்க. 2 கிலோ அரிசி போட்டு கிளறதுக்கு இது நல்ல அகலமான பாத்திரமா இருந்தா ஈஸியா நல்லா வரும். அதனால நான் வந்து அகலமான பாத்திரமா எடுத்திருக்கேன். மோஸ்ட்லி கிறிஸ்துமஸ்னாலே ஒரு 2 கிலோ 3 கிலோ அரிசி போட்டு நம்ம செய்வோம் இல்லையா, வந்து பலகாரம் செய்வோம். சரி, இப்ப கிறிஸ்துமஸ்னால நம்ம வந்து சரி நிறைய செய்யும் போதே காட்டிடலாம் வீடியோன்னு சொல்லி இது பண்ணிருக்கேன். இப்ப இதுல வந்து நான் வந்து வெல்லம் போட்டுக்கிறேன். வெல்லம் பார்த்து பாப்பா. வெல்லம் வந்து நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. வெள்ளத்தை அப்படி உருண்டையா போட்டீங்களா கரையத்துக்கே ரொம்ப நேரம் ஆகும். அதனால வந்து வெள்ளத்தை வந்து நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ 1 கிலோ அரிசிக்கு வந்து 3/4 கிலோ வெல்லம். இந்த எப்பவுமே அதிரசம்னாலே நல்லா கொஞ்சம் இதா இருக்கிறதுக்கு, அதுக்கு 1 கிலோ அரிசிக்கு வந்து இந்த அளவுல 1 டம்ளர் தண்ணி. இப்ப 2 கிலோ அரிசி நான் போட்டிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அப்ப 2 டம்ளர் தண்ணி ஊத்திக்கிறேன் நான். ஏற்கனவே 1 டம்ளர் ஊத்திட்டேன். நெக்ஸ்ட் 2 டம்ளர். இப்ப 2 டம்ளர் தண்ணி தான் இதுக்கு வந்து இந்த அளவுதான் இது. இப்ப இத வந்து உள்ள கட்டு பார்ப்போம். இப்போ உள்ள வந்து நல்லா இதை கொஞ்சம் நல்லா ஆக்சுவலி வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து உருக்கி ஊத்துவோம். அந்த அடியில இது மண்ணெல்லாம் இருக்கும்னு. ஆனா இது நல்ல வெல்லம் வந்துட்டு, அதனால பாகு வெல்லம்னு சொல்லி கேட்டு வாங்கினீங்கன்னாலே அவ்வளவு மண்ணெல்லாம் இல்லைன்னு நல்லா சொல்லி கொடுத்தாங்க. அதனால சரி நான் வந்து அப்படியே போட்டுட்டேன். இல்ல உங்களுக்கு வந்து கரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஊத்துனாலும் ஊத்திக்கலாம். இப்ப இது நல்லா கரையிட்டோம். இது கரைஞ்ச உடனே பாகு எப்படின்னு நான் காட்டுறேன். அதே ஜவு மாதிரி போவோம். இப்ப எடுத்து ஊத்தி பார்க்கலாம். ஊத்தி பார்த்தா தெரியுதா உங்களுக்கு? அப்படி கலங்காம அப்படியே இருக்கும். கலங்காம இருந்தாதான் அது வந்து பதம் வந்திருக்குன்னு அர்த்தம். கலங்கிருச்சுன்னா பதம் வரலன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அதை எடுக்கலாம் கையில. இப்போ நல்லா இப்ப ஊத்திட்டு அதை வந்து நம்ம அதை வந்து அப்படி உருண்டை பண்ணி எடுக்கிற அளவுக்கு இருக்கும். உருண்டை பண்ணி எடுக்கிற அளவுக்கு நம்மளுக்கு கையில வரும். அது கலங்காம இருக்கு பாருங்க, அப்படியே உருண்டையா. இது வந்து இதுதான் பதம்னு அர்த்தம். இப்ப பாருங்க நல்லா கரைஞ்சி பாகு வந்து ஆற அளவுக்கு வருது. இப்ப பாகு வந்து ஆறதுக்கு இந்த மாதிரி ஒரு துடுப்பு மாதிரி வச்சிட்டீங்களா உங்களுக்கு வந்து கிளறதுக்கு ஈஸியா இருக்கும். இது வந்து ஒரு ஒரு உடன் கரண்டி தான். இது உடஞ்சிருச்சு, சரி துடுப்பு மாதிரி வச்சுக்கிட்டு ஈஸியா இருக்கட்டும் கிளறதுக்குன்னு. அதே மாதிரி ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு வந்து ஃபர்ஸ்ட் இப்படி இதை விட்டு பார்க்கணும். இந்த ஒரு சொட்டு விட்டு பார்க்கணும். இதை பாகு ஆகிறதுக்கு, இதை கம்பி பாகு தான் இதுக்கு. இது இப்ப விட்டு பார்க்கும்போது பாருங்க கரையுது. இப்ப வந்து இன்னும் ஆவல, இது ஆவல. திருப்பி இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து பாகு பதத்துக்கு ஆகணும்னு சொல்லிட்டு, இதுக்கு ரொம்ப பாகு ஆயிட்டாலும் வேஸ்டா போயிடும். பாகு வந்து இளம் பாகுலயே ரொம்ப இளம் பாகா எடுத்தாலும் வேஸ்ட். அதனால வந்து பாகு மட்டும் நல்லா கம்பி பதம் வரும் போது எடுத்துடணும். அதனால எடுத்து விட்டுட்டு இப்படி வச்சு பார்த்துட்டே இருந்தாலே உங்களுக்கு தெரியும். அது கீழே ஜவு மாதிரி விழுந்து மேல வரும். அது மாதிரி வந்தாலே ஈஸியா இருக்கும். அந்த மாதிரி பலகை மாதிரி வச்சுக்கோங்க, துடுப்பு மாதிரி வச்சுக்கோங்க, கலர்றதுக்கு நல்லா இருக்கும். நான் கிறிஸ்துமஸ் சமயம் மோஸ்ட்லி பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பலகாரம்லாம் செய்யறது பிடிக்கும்னு சொல்லிதான் வந்து அப்பப்போ கிறிஸ்துமஸ் பண்டிகை வந்தாலே பலகாரம் வந்து வேலை செய்யறது கரெக்டா இருக்கும் எங்களுக்கு. எல்லார் வீட்லயும் அப்படிதான். அந்த கிறிஸ்துமஸ் சமயம் வந்தாலே, கிறிஸ்துமஸ் தீபாவளி என்ன பண்டிகை வந்தாலும் இந்த பலகாரம் செய்யறது குழந்தைங்களுக்கு எல்லாம் ரொம்ப இஷ்டம் இல்லையா. வெளியே எவ்வளவுதான் நம்ம வாங்கினாலும் வீட்டுல வாங்கி செய்யறது ரொம்ப நல்லா இருக்கும். செஞ்சு கொடுக்கறது தான்.
பாருங்க நல்லா பாகு வந்தோன்னா இப்போ நம்ம வந்து எள்ளு அப்புறம் கசகசா சுக்கு பொடி அப்புறம் வந்து ஏலக்காய் பொடி எல்லாத்தையும் போட்டுற வேண்டியதுதான். அதை போட்டு கிளறிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு அள்ளி ஒரு கிண்ணம் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு அள்ளி கொஞ்சமாக போட்டுக்கோங்க. போட்டு இது கிளறிட்டே இருக்க வேண்டியதுதான். பாருங்க இப்போ மாவு முக்கால் பாகம் இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. அந்த அளவுக்கு போட்டாச்சு. இன்னொருத்தர் வந்து நம்ம இப்போ நிறைய குவான்டிட்டி போடும் போது 2 பேர் வேணும் அது கிளறதுக்கு. கம்மியாக போட்டால் நம்ம மெதுவாக கொஞ்சமாக நம்ம செஞ்சுக்கலாம். பார்த்தீங்களா இந்த அளவுக்கு மாவு வந்து நல்லா இந்த மாதிரி துடுப்பு மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த அளவுக்கு மாவு வந்து இலவலாக இருக்கும். அதை வச்சுட்டு அப்படியே கட்டிடும் மாவு. பாருங்க நல்லா இது கிளறியாச்சு. எங்கள் ஹஸ்பண்ட் தான் கிளறினாங்க. இதை வந்து நம்ம தனியாக வந்து இப்போ ஒரு கொஞ்சமாக போட்டால் ஒரு 1/2 கிலோ போட்டால் நம்மளே கிளறிடலாம். இப்போ 2 கிலோ 3 கிலோலாம் போட்டால் கொஞ்சம் வந்து ஜென்ஸ் வந்து கிளறினா ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. இதை பார்த்தீங்களா இந்த அளவுக்கு வந்து இலகுன பதம் இருக்கணும். சரிங்களா? தெரியுதா உங்களுக்கு? இந்த அளவுக்கு இருக்கணும். இதை வந்துட்டு ரொம்ப கெட்டியாக கிளறிட்டிங்களா கல் மாதிரி ஆயிரும் மாவு உங்களுக்கு. இப்போ நான் ஒரு 3 நாள் கழிச்சு தான் இதை எடுப்பேன். 3-4 நாள் கூட இதை வந்து 1 மாதம் கூட இந்த மாவு வைக்கலாம். எதுவுமே ஆகாதுன்னு தெரியுதா உங்களுக்கு? இந்த அளவுக்கு அது வந்து இலவலாக இருக்கணும். இது ஒரு 3 நாள் 4 நாள் கழிச்சு எடுத்து செய்யும் போது நல்லா வரும். உடனே செஞ்சிங்கன்னா எண்ணெய் குடிக்கும். ரொம்ப வந்து உடனே செஞ்சால் நல்லாவும் இருக்காது. எண்ணெய் நிறைய குடிக்கும். அதனால இப்போ நல்லா இப்படி கிளறி விட்டுட்டிங்களா ஃபுல்லாக வந்து மாவு வந்து கட்டி மாவு இல்லாமல் வந்து கட்டி பதம் இல்லாமல் நல்லா இப்படி கிளறிட்டு இதை வந்துட்டு நல்லா ஒரு மூடி மேலே ஒரு துணி போட்டு நல்லா கட்டி வச்சிடணும். அதே மாதிரி அதிரசம்லாம் செய்யும்போது ரொம்ப சுத்தபத்தமாக செய்யணும். அப்போ தான் நல்லா வரும்னு சொல்லுவாங்க. எங்கள் அம்மா எனக்கு அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. அது மாதிரி தான் நான் சொல்கிறேன். இப்போ என்ன செய்யணும்னா இது மேலே இப்போ கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி விட்டுறலாம். ஏன்னா அது காயாமல் இருக்கிறதுக்கு மேலே வந்து நல்லெண்ணெய் உங்களுக்கு எவ்வளோ ஒரு சும்மா ஒரு 1/2 டம்ளர் நல்லெண்ணெய் இல்லை 1/4 டம்ளர் நல்லெண்ணெய் ஊற்றி விட்டுருங்க. வேணும்னா ஊற்றிக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். அது நான் வந்து இப்படி மேலே ஊற்றி விட்டுருவேன். இதை அது என்ன ஆகும்னா வந்துட்டு நம்மளுக்கு அப்படியே இருக்கும், காயாமல் இருக்கும். அது அதேமாதிரி சாஃப்டாகவும் இருக்கும் மாவு. பாருங்க 3 நாள் ஆச்சு மாவு கிளறி வச்சு. மாவு பாருங்க எப்படி இருக்குன்னு சாஃப்டாக தான் இருக்கும். அதே மாதிரி தான் இருக்கும். ரொம்ப கட்டியெல்லாம் இருக்காது. இப்போ நம்ம எடுத்து இப்போ கையில் பிசைகிற அளவுக்கு இருக்கும். தெரியுது நம்மளுக்கு? இந்த அளவுக்கு இருக்கணும் மாவு. கொஞ்சம் அளவில் கை பிடிக்கிற அளவுக்கு இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப இதாகவும் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம எண்ணெய் வச்சாச்சு. ஒன்று போட்டு எடுத்துடலாம். ஒரு வாழை இலை வச்சுக்கோங்க. வாழை இலை வச்சுட்டு இப்படி ரவுண்டு சும்மா கையிலேயே நல்லா உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு தட்டிக்க வேண்டியது. சும்மா ரவுண்டாக ஒரு தட்டிக்க. ரொம்ப மெலிசாக தட்டாதீங்க. கொஞ்சம் தலைவன் தட்டிட்டு எடுத்து எண்ணெயில் போட்டுடலாம். நல்லா இப்படி உப்பி வருங்க. இந்த பிறகு நல்லா இப்படி உப்பி வரும். திருப்பி போட்டுற வேண்டியதுதான். வாழை வந்து எடுத்து கொஞ்சம் ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் நான் விடுவேன். எப்போவுமே பசங்களுக்கு கொஞ்சம் ப்ரௌனாக இருந்தால் பிடிக்கும். அதெல்லாம் எடுத்துட்டு இங்கே கட் போகும். இப்படி ஒரு இது வச்சு அமுத்திக்கலாம். அந்த எண்ணெயை நல்லா அமுத்தி எடுத்துடலாம். எண்ணெயோடு அப்படியே வச்சா இதாக இருக்காது. எண்ணெயை அமுத்தி எடுத்துட்டு அவ்வளோதான். சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.